ஒரே ஒரு குடும்பத்துல கோபாலபுரத்துல ஒரு இனிஷியலை மட்டும் வச்சுக்கிட்டு ஆட்டம் போடுறாங்க ஐயா. ஒரு இனிஷியலை வச்சுக்கிட்டு மு.க. ஸ்டாலின் அவருடைய தகுதி என்னங்க ஐயா? போஸ்ட் கார்டுல அவருடைய பேருக்கு தகுதி இல்லை. இரண்டாவது லைன்ல இருக்கிற சன் ஆஃப் கருணாநிதிக்கு தகுதி. உதயநிதி ஸ்டாலினுக்கு என்னங்க ஐயா தகுதி? அவர் பேருக்கு தகுதி இல்லை. இரண்டாவது லைன்ல இருக்கு இல்லைங்களா, கிராண்ட் சன் ஆஃப் கருணாநிதி, அதற்கு தகுதி. எந்த ஒரு சமுதாயம் இது போன்ற தகுதிக்கு பின்னாடி செல்ல ஆரம்பிக்கிறதோ அந்த சமுதாயம் வளர்ச்சியில பின்னாடி போக ஆரம்பிச்சிருங்க. இன்னைக்கு இதே கேள்வி கேட்கிறேன். உத்தரப்பிரதேசல யோகி ஆதித்யநாத் முதலமைச்சராக இருக்கும் இடத்துல ஒரு காவல்துறை அதிகாரியின் மீது கை இருந்தால் இரண்டு கையையும் எடுத்திருப்பார். அது எவனாக இருந்தாலும் சரி, எந்த அட்ரஸ்ல வாழ்ந்தாலும் சரி, அவன் எவ்வளவு படி. அதனால்தான் யூபி இன்று வளர்கிறது. இந்தியாவுடைய இரண்டாவது பெரிய பொருளாதார மாநிலமாக யூபி போயிருக்கு. 40 ஆண்டு காலமாக இரண்டாவது இடத்துல இருந்த தமிழகம் 3வது இடத்துக்கு வந்திருக்கின்றோம். காரணம், நேர்மைக்கு மரியாதை கொடுக்கவில்லை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி. 4 கால்கள், ஒரு பக்கம் லஞ்சம், ஒரு பக்கம் குடும்ப ஆட்சி, ஒரு பக்கம் ஜாதி அரசியல், ஒரு பக்கம் அடாவடித்தனம். 4 கால்களை வைத்து நீங்க ஆட்சி நடத்தினா சமுதாயம் எப்படிங்க ஐயா முன்னாடி போகும்? எந்த ஒரு சமுதாயம் சாராயத்தின் மூலமாக 44,000 கோடி வருமானம் வருகிறது என்று பெருமையாக ஒரு முதலமைச்சர் சொன்னால் அந்த சமுதாயத்திற்கு பெருமையாங்க ஐயா. விவசாயம் மூலமாக 1 லட்சம் கோடி வருகிறது, தொழில்துறை மூலமாக 2 லட்சம் கோடி வருகிறது என்று சொன்னால் அந்த சமுதாயத்திற்கு பெருமை. ஆனால் சாராயம் இருப்பதன் மூலமாக 44,000 கோடி அந்த சமுதாயத்திற்கு வருகிறது என்று சொன்னால் சமுதாயத்திலே நாம் கை கட்டி கூனை குறுகி நின்று கொண்டிருக்கின்றோம் ஐயா. அதனால்தான் 2024 தேர்தல் நீங்க சாதாரணம் எடுத்துக்காதீங்க ஐயா. தேர்தல் நமக்கு புதுசு இல்லைங்க ஐயா, ரொம்ப பழசு. 38 வயசுல நீங்க இருக்கிறீங்க, 20 வருஷமா ஓட்டு போடுறீங்கன்னா 16 ஓட்டு போட்டிருப்பீங்க. 48 வயசுல இருக்கீங்கன்னா 24 ஓட்டு போட்டிருப்பீங்க. 58 வயசுல இருந்தா 32 ஓட்டு போட்டிருப்பீங்க. 68 வயசுல இருந்தா 40 ஓட்டு போட்டிருப்பீங்க. 78 வயசுல இருந்தா 48 ஓட்டு போட்டிருப்பீங்க. ஓட்டு புதுசு இல்லைங்க ஐயா, நிறைய ஓட்டு போட்டாச்சு. ஆனால் மோடி என்கின்ற மாபெரும் தலைவன் 1000 ஆண்டுகளுக்கு ஒரு முறை கிடைக்கும் பொழுது அதை இழப்பதற்கு நாம் தயாராக இருக்கின்றோமா என்கின்ற கேள்வியை உங்கள் முன்னால் நான் வைக்கின்றேன். சகோதர சகோதரிகளே, பெரியவர்களே, தாய்மார்களே, சாதாரண தலைவன் இல்லை, தீயினால் சுட்ட தலைவன், பிரச்சனைகளை பார்த்த தலைவன், கம்பீரமாக நிற்கக்கூடிய தலைவன், அமெரிக்காவை நேருக்கு நேரு பார்த்து, சைனாவை நேருக்கு நேரு பார்த்து ஆட்சி நடத்தக்கூடிய தலைவன், பயம் என்னவென்றால் தெரியாத ஒரு தலைவன், நேர்மையை மட்டும் தன்னுடைய உள்ளத்திலே உடம்பிலே வைத்து ஆட்சி நடத்தக்கூடிய ஒரு தலைவன், ஏழை மக்களுடைய நலனுக்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்த ஒரு தலைவன், இத்தனை குணம் இருக்கக்கூடிய ஒரு தலைவன் 1000 ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஒரு சமுதாயத்திற்கு கிடைப்பான். அது ஆண்டவன் அனுப்பி வைப்பாங்க. திருவண்ணாமலை மாவட்டத்தில் ஏவா வேலு அப்பா சிலை அன்னைக்கே திறந்து வச்சாரு. ஏவா வேலு என்கிறது பொருத்தமான பேர் இல்லைங்க ஐயா. ஏவா வேலனுக்கு பொருத்தமான பேரு ஏடிஎம் வேலு. அதாவது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கட்சியினுடைய ஏடிஎம் யாருன்னா வேலு, எனி டைம் மணி, ஏடிஎம் வேலு. அவருடைய சொத்து பெருக, அவர் சம்பாதிக்க, அவருடைய மருத்துவ கல்லூரியில் 5 கோடி ரூபாய் டொனேஷன் சீட்டு வாங்கிட்டு சீட்டு கொடுக்கறக்கு புது மருத்துவ கல்லூரியை கட்டும் பொழுதெல்லாம் வந்துட்டு அவரும் அவர் பையனும் நீட்டு ஒழிப்பு போராட்டத்தை நடத்துவோம். ஐயா, இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியிலே 6வது முறை இருக்கு. 6வது முறை. 1967 முதல் முறை ஆட்சிக்கு வந்து 5 முறை முதலமைச்சராக கருணாநிதி ஐயா இருந்து 6வது முறை ஸ்டாலின் ஐயா முதலமைச்சராக இருக்கிறார். ஐயா, 5 முறை முதலமைச்சர்களாக இருந்து திராவிட முன்னேற்ற கழகம் தமிழகத்திற்கு கொண்டு வந்த அரசு மருத்துவ கல்லூரி எவ்வளவு தெரியுமாங்க ஐயா? 5. அதாவது 5 முறை தமிழகத்திலே ஆட்சியிலிருந்து திமுக கொண்டு வந்த அரசு மருத்துவக் கல்லூரி 5 முறை ஆட்சியில் இருந்த திராவிட முன்னேற்ற கழகம் கொண்டு வந்த தனியார் மருத்துவக் கல்லூரி 17 தனியார் மருத்துவக் கல்லூரி திமுக ஆட்சியில் இருக்கும் பொழுது தமிழகத்திற்கு வந்திருக்கிறது. திமுக ஆட்சியில் இருக்கும் பொழுது 5 அரசு மருத்துவக் கல்லூரி தமிழகத்திற்கு வந்திருக்கு. இப்ப உங்களுக்கு நீட் ரகசியம் தெரிஞ்சிடும், நான் சொல்லவே வேண்டாம். அந்த முட்டை மந்திரவாதி கொடுக்குற மாதிரி முட்டையில் இல்லைங்க ஐயா. நீட் ரகசியம் என்பது அரசு மருத்துவக் கல்லூரி 5, தனியார் மருத்துவக் கல்லூரி 17. ஐயா, 10ஆம் வகுப்பு
படித்தவரா நீங்களும் மத்திய அரசு பணியில் சேரலாம். SSC நடத்தும் MTS தேர்வில் பங்கேற்று வெற்றி வாகை சூடுங்கள். சன் IAS அகாடமி நடத்தும் SSC MTS தேர்வுக்கான பயிற்சியில் இன்றே இணைந்து பயிற்சி பெறுவீர், வெற்றி பெறுவீர். தொடர்புக்கு 9952920001 7397355517.